தினம்லாம் கொண்டாட்டம் எதற்காக கொண்டாடுறோம்னா அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். விமன்ஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். விமன்ஸ் எம்பவர்மெண்ட்னா பெண்கள் எல்லாம் அதிகாரத்திற்கு வரணும்னு ஆரம்பிச்சதுதான் மார்ச் 8. அப்படி பெண்கள் எல்லாம் இப்போ இன்னைக்கு எல்லா துறையிலுமே அதிகாரத்தில் இருக்காங்க. இன்னைக்கு கூட வணக்கத்துக்குரிய மேயர் இந்த ஈரோடு மாநகராட்சியினுடைய மேயரா ஒரு அதிகாரம் பெற்றதா இருக்காங்க இல்லையா? அப்போ பெண்களுக்கு நல்ல ஒரு அவங்களுக்கு அந்த எம்பவர்மெண்ட்ங்கிறது உண்மையிலுமே ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப கிடைத்து கொண்டிருக்கிறது நான் நம்புறேன். இதுதான் இந்த ஃபேஸ்புக்ல சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஷீ ஷீ அப்படின்னாலே அதுலேயே ஹீ இருக்கான். ஷீ என்பது பெண்ணை குறிக்கிறது. மேல் அப்ப பெண்ணுக்குள்ளேயே ஆண் அடைக்கிறாங்க. எனக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சு அன்னைக்கே நானும் அப்படிதான். இது யூனிவர்சல் ட்ரூத் இல்லையா? எல்லா பக்கமே அப்படிதான் இருக்கும். ஸோ அப்படி பெண்கள் நிறைய விஷயம் பேசலாம். உங்களை பத்தி பேசணும் அப்படின்னா ஏன்னா தைரியத்துக்கு பேர் போனோம். அப்படி இன்னைக்கு நம்ம மகளிர் தினம் கொண்டாட்டத்துக்காக இந்த கூடுகை ஒன்று கூடியிருக்கோம். இந்த வேலையில நம்முடைய வணக்கத்திற்குரிய ஈரோடு மாநகராட்சியின் மேயர் திருமதி நாகரத்தினம் சுப்பிரமணிய அவர்களை மலர் கொத்து கொடுத்து வரவேற்க இன்வைட் அவர் ஜோனல் மேனேஜர் மிஸ்டர் ஜெகதீசன் சார். நல்ல பலப்பட்டதை மேயர் ஈரோடு திருமதி நாகரத்தினம் சுப்பிரமணிய அவர்களை அன்போடு இலவச மருத்துவ முகாமுக்கு வரவேற்கிறோம். வரவேற்கிறோம். அதைத் தொடர்ந்து மதிப்பிற்குரிய சிவகிரி பேரூராட்சி தலைவர் திருமதி பிரதீபா கோபிநாத் அவர்களையும் மலர் கொடுத்து அழகேசன் அவர்கள் வரவேற்கிறார். இங்கு நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற முகவர் நண்பர்களையும் முகவர் குடும்பத்தாரையும் மற்றும் சேல்ஸ் மேனேஜர்ஸ், ஏரியா மேனேஜர்ஸ், பிரான்ச் மேனேஜர்ஸ் அனைவரையும் இந்த இலவச மருத்துவ முகாமிற்கு இந்த மகளிர் தினம் கொண்டாட்டத்திற்கு வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். வணக்கம், வாழ்த்துக்கள். தொடங்கி வைக்கிறாங்க. நல்ல கிளாப் பண்ணாங்க. பார்த்தால் அடுத்ததாக இரண்டாவது முகத்தை மதிப்புக்குரிய சிவகிரி பேரூராட்சி தலைவர் திருமதி தொடங்கி வைக்கிறாங்க. அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஒரு 5 பேர் வாங்க மேடம். மூணாவது முகத்தை இதுக்கு இப்போது நம்மளுடைய வணக்கத்துக்குரிய திடீர்னு உடல்நிலை சரியில்லைன்னா நம்மளுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. நானே இதை பயனடைஞ்சிருக்கேன். நான் மகளிர் தினம் பார்த்தீங்கன்னா நம்ம மகளிருக்கு நம்ம உடம்பை பார்த்துக்கவே இல்லை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆண்களையும் நம்ம வீட்டுக்காரையும் குழந்தைங்களெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிறதே இல்லை. இப்போ மகளிர் தினத்துக்காக நிறையா இடத்துல மகளிர் கேம்ப் தான் போட்டிருக்காங்க. நிறையா பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவ கேம்ப் தான் போட்டு எனக்கு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு எல்லா நாளும் இருக்குது. நம்ம நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுட்டனால நம்ம வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, ஆண்கள் நம்ம பெண்கள் யார் இல்லைனாலும் நம்ம பெண்கள் ஒத்துழைப்பு கொண்டு வரலாம். ஆண்கள் ஆண்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பெண்கள் எல்லா வீட்லையும் கஷ்டம் இருக்கும்.
ரெண்டாவது வந்து ஆண்களுக்குள்ள நம்ம ஆண்களுக்குள்ள பெண்கள் போயிருந்தேன்னா, ஆனால் ஆண்கள் வந்து எல்லா ஆண்களும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. நாம் வந்து அதையும் நம்ம கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட கஷ்டப்பட்டு தான் வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெண் இல்லைன்னா அந்த வீடே வந்து வீடாகவே இருக்காது. நாம் பெண்கள் அனைவரும் வந்து நல்ல ஆரோக்கியத்துடனும் நலமுடனும் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்டாஃப்களுக்கு வந்து நம்ம அவங்களுடைய வந்து சேவை வந்து மேலும் மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ மேடம். அடுத்ததாக சிவகிரி பேரூராட்சி தலைவர் திருமதி பிரதீபா கோபிநாத் அவங்க சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். நல்லா கிளாப் பண்ணி வர. மற்றும் சுதா ஹாஸ்பிட்டல் இணைந்து நடத்தும் மருத்துவ முகாமுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது ஈரோடு மாநகராட்சியினுடைய மேயர் மதிப்பிற்குரிய திருமதி நாகரத்னம் சுப்பிரமணியம் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் இந்த ஸ்டாரினுடைய டிவிஷனல் மேனேஜர் மற்றும் இந்த பணியாற்றக்கூடிய அனைத்து அலுவலர்களும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டாரினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே செலிப்ரேஷன் சொல்லி ரொம்ப சிறப்பாக இந்த ஸ்டாரில் ரொம்ப அற்புதமாக ஏற்பாடு செய்து எல்லாரும் இன்னைக்கு பார்த்தோம்னா மெஜாரிட்டி நம்ம உமன்ஸ் தான் இருக்கும். ஏற்கனவே காலையில் சார் சொன்னார் உமன்ஸ் வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பவர்ஃபுல்லான இடத்துல எல்லா துறைகளாகட்டும் எல்லா அரசு துறைகள் எல்லா இதுலையுமே வந்து உமன்ஸ் தான் இருக்காங்க. நம்ம தான் எல்லா இடத்துலையும் வந்து ஆண்களை அடிச்சு தூக்கிட்டு பெண்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கோம். இப்போதான் ஆண்கள் வந்து பொறாமப்படுறாங்க நம்ம மேலே. ஏன்னா பெண்கள் எல்லா துறையிலையும் வந்துடுறீங்க, எங்களுக்கு வழியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நம்ம எல்லாரும் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறனால இன்னைக்கு இதனால நம்மளுக்கு நிறைய அரசு திட்டங்களும் வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நல்லா செய்யறதுனால தான் வந்து பெண்கள் கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அவங்க சிறப்பா அந்த திட்டமாகட்டும் எந்த ஒரு செயலாகட்டும் சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் பெண்கள் கிட்ட கொடுக்குறாங்க. ஆண்கள் காட்டில விட பெண்கள் தான் வந்து ஒரு காரியத்துல எப்பவுமே கண்ணும் கருத்தமாவும் இருப்போம். ஏன்னா 2 கண்கள் எப்படி நமக்கு ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி நம்ம கருத்தா நம்மளோட வேலைகளை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு அதை நம்ம கடைபிடித்து முடிக்கிற வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குடும்பத்துலயும் அப்படிதான். நம்ம குடும்பத்துல குத்து விளக்கு மாதிரி தான். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வரும்போதே கல்யாணம் வரணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, வீட்டோட குத்து விளக்கு வராங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. பெரியவர்கள் முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு வீட்டுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னாலே அந்த வீட்டுல முழு பொறுப்பும் நம்மளை சார்ந்தது தான். நம்மளுக்கு அடுத்தது நம்ம குழந்தைகள், கணவர் குழந்தைகள் மற்றும் மாமனார் மாமியார் இந்த மாதிரி பெரியோர்கள் எல்லோரும் சார்ந்த ஒரு குடும்பம் தான் அது குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே அதற்கு தலைமை பொறுப்பாக தான் பெண்கள் வகித்து வருகிறோம். எனவே நம்ம எல்லோரும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். இன்னைக்கு ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து பல ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல நம்ம இம்மிடியட்டா ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீவர் ஆகட்டும், ஏதாவது ஒரு நோய் தொற்று ஏற்பட்டால் ஆகட்டும், ஆக்சிடென்ட் ஆனாலும் ஆகட்டும், அதுக்கு வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே டைப் வச்சு ரொம்ப அற்புதமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபுல் கிளைம் கொடுக்குற மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிறுவனம் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா யுனைடெட் இந்தியா இருக்கு, நியூ இந்தியா இருக்கு, இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் அதுல 50% 60% அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கிளைம் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. பட் ஸ்டார்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 90% முடிந்த அளவுக்கு 100% கூட இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய அதுவும் இல்லாம ஏஜ் ப்ரியாரிட்டைஸ்டா நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும். நம்ம நினைப்போம் எல்லா இதுலயும் வந்து ரொம்ப கம்மியான கட்டணத்துல இருக்கு, ஸ்டாருக்கு மட்டும் ரொம்ப ஜாஸ்தியான கட்டணம் நம்ம கட்டுறோம். ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வயசினுடைய அடிப்படை மூலமாக தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பே பண்ணிட்டு வரோங்க. அதனால வந்து நீங்க வந்து எந்த ஒரு இதுவும் நீங்க நினைக்க வேண்டாம். ஸ்டாருக்கு இருக்கிறதுலே நம்பர் 1 ஒரு இன்ஸ்டியூட்ங்கிறத விட ஒரு நிறுவனம். அதுல வந்து நீங்க எல்லாரும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க, உங்க நண்பர்கள் ஆகட்டும், யாராவது உங்களுக்கு தெரியாதவங்க இருந்தாங்கன்னா கூட நீங்க சொல்லுங்க. ஏன்னா நம்ம உயிரை காக்கிறதுக்காக
ஏதாவது சர்ஜரிக்கோ இல்லை திடீர்னு நம்ம கிட்ட காசு எல்லாருமே வச்சிருக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி நம்ம சேமிச்சுட்டு வர்றப்ப நம்மளுக்கு அவசரங்கும் போது கண்டிப்பாக இது நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு அதனோட வேல்யூ என்னங்கிறது தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வேல்யூ பத்தி நம்மளுக்கு தெரியாது. எனவே நீங்கள் எல்லோரும் அதுக்கு சிறப்பாக பயன்படுத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நானும் அதில் வந்து நிறைய பயனடைஞ்சிருக்கேன். ஏன்னா நானும் ஸ்காலர் ஃபேமிலி தான். இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடியவங்க நேரமா கூட சொன்னாங்க, நானும் அதில் 2 தடவை பயனடைஞ்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நாங்கள் எல்லாருமே இங்கே பயனடைந்தவர்களாக தான் இருக்கோம். அதனால நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. எல்லோருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தேங்க்யூ மேடம். ரொம்ப பொறுமையா அருமையா வந்து அந்த காப்பீடு, மருத்துவ காப்பீட்டினுடைய முக்கியத்துவத்தை பிரதீபா மேடம் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மீண்டும் ஒரு ரித்துலா ராஜன் வாசனைக்கர், டாக்டர் ரித்துலா ராஜன் அவர்களை வந்து சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். நல்லா கிளாப் பண்ணி வரோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் இங்கே கலந்து கொண்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே வாசன் ஐக்கை ரெப்ரசென்ட் பண்ணி நான் உங்க முன்னாடி இருக்கேன். நம்ம ஈரோடு பிரான்ச் வாசன் ஐக்கை. ஸோ மேடம் சொன்னது, மேயர் மேடம் சொன்னது எல்லாருமே விமன் வந்து பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் எந்த வேலை கொடுத்தாலும் சிறப்பாக செய்கிறாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. மேடம் பேசும்போதும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் நம்ம கண்ணும் கருத்துமா பண்ணி முடிச்சிடுவோம் அப்படின்னு. வேற எந்த உறுப்பையும் யாரும் அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது இல்லை. எந்த ஒரு வேலையுமே கண்ணும் கருத்துமா பண்ணுங்க, என் கண்ணையே உங்ககிட்ட கொடுக்குறேன். இந்த மாதிரி கண்ணுக்கு தான் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். யாரும் ஹார்ட்டை பற்றியோ கிட்னி பற்றியோ அந்த அளவுக்கு சொல்றது இல்லை. ஸோ அந்த கண்ணு போல நம்ம வந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளோட கண்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஷார்ப்பாக, எந்த அளவுக்கு வந்து ஒரு தெளிவான பார்வையோடய இருந்தால் தான் நம்மளால மற்ற வேலைகளை செய்ய முடியும். சரிங்களா? ஸோ அந்த கண்ணு போல நம்ம வந்து கண்ணை வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கான நேரத்தை நம்ம கொடுக்கணும். ஸோ வேலைகள் நமக்கு எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. வேலைகள் வந்து முடிய போகிறதே இல்லை. பட் நம்மளோட கண்ணுக்கோ நம்மளோட உடம்புக்கோ நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கலைன்னா அது வந்து நம்ம காலம் தாழ்ந்து போயிட்டா சில தொந்தரவுகளை வந்து நம்ம சரி பண்ண முடியாது. இப்போ கண்ணில் பெரும்பாலும் இப்போ நம்ம வந்து ஒரு லேடிஸாக இருக்கணும்னா முதல்ல நம்ம குழந்தைங்களையும் நம்ம தான் பார்க்கணும், நம்ம பெற்றோரையும் நம்ம தான் பார்க்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு கண்ணாடி பவர் இருக்கு அப்படிங்கும்போது அது எல்லாமே நம்ம வந்து ஏர்லியராக அது சின்ன வயசுலேயே ஒரு 3 வயசு 4 வயசுலேருந்தே இப்போ நிறைய குழந்தைங்க கண்ணாடி போடுறாங்க. அதிகமாக ஃபோன் டிவி இது என்னதான் நம்ம வந்து வீட்டில் போராடினாலும் இதை பிரித்து நம்ம குழந்தைங்களை விட முடியாது. ஸோ அப்போ நம்ம இன்னும் உஷாராக இருக்கணும். இதனால பாதிப்பு ஏதாவது நம்ம குழந்தைங்களுக்கு வருதா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம போய் ஒரு மருத்துவருடைய ஆலோசனை பெற்றால் மட்டும்தான் நம்மளால் அந்த என்ன தொந்தரவுகளுக்கு தெரிஞ்சுக்கவே முடியும். இப்போ கண்ணாடி போடுறதுக்கு சில மெத்தட்ஸ் வந்துருக்கு. கண்ணாடி பவரை அதிகமாக்காம எப்படி பண்ணலாம் அதுவும் நமக்கு வந்து சில மெடிசன்ஸ், கண்ணாடியிலேயே சில சிறந்த வித்தியாசமான கண்ணாடிகள் நமக்கு இருக்கு. இது எல்லாமே நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அறியாமையினால நிறைய தொந்தரவுகளை வந்து ரொம்ப அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் வரும்போது நமக்கு அதில் சரி பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ அதே நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், எங்கள் தாத்தா பாட்டி அந்த மாதிரி போனாங்கன்னா கண் புரை வந்து ரொம்ப காமன். அடுத்து என்ன பண்ணணும், லென்ஸ் வைக்கணுமா, என்ன மாதிரி லென்ஸ் வைக்கலாம், எந்த லென்ஸ் நல்லது, எந்த லென்ஸ் வந்து நமக்கு வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டார் ஹெல்த் வந்து டெஃபினெட்லி நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததுல எங்களுக்கு இப்போ அந்த பேஷண்ட் ஸ்டார் ஹெல்த் வச்சிருக்காங்கன்னா எங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு லேகோ இல்லை பேஷண்ட் சைடில் எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கான ஒரு இதோ கம்மியாக போகிறதுக்கும் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. இன்சூரன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத்தாக போகுது. பேஷண்ட்டுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த மானிட்டரி இது வந்து ரீச் ஆயிடுது. ஸோ பேஷண்ட்டுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. எங்களுக்குமே அந்த ப்ராசஸ் ரொம்ப சீரியஸாக இருக்குது. டென்ஷனே வேண்டாம். சார் வச்சுருக்கீங்களா, ஓகே ரைஸ், எல்லாருக்குமே ஒரு பெரிய பாராட்டு கண்டிப்பாக சொல்லிடலாம். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற மல்டி ஃபோக்கல் லென்ஸ் ஊசி கூட இல்லை பெரும்பாலும் இருக்கு. இப்போ வெறும் ட்ராப்ஸ்லேயே நம்ம எல்லா இதுவும் பண்ணுறோம். இப்போ சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குன்னா 100% அவங்க எல்லாருமே நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க, சுகர் டெஸ்ட் பார்க்குறீங்க, அதோட விட்டுறீங்க. கண்டிப்பாக உங்கள் கிட்னி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இந்த பேக்கேஜ் இருக்கு. தயவு செஞ்சு வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி
கேள்வி கேட்டாலும் கூட நம்ம தயக்கம் என்ன அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். காலையில் எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்ணுறோம், உடற்பயிற்சி எத்தனை பேர் பண்ணுறோம், தயங்காமல் சொல்லலாம். எவ்வளோ பேர் பண்ணுறோம்? சரி, யாருமே இல்லை. 45 வயசுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். போன் டென்சிட்டி வந்து எல்லாமே கம்மியாகுது. சார் அட்லீஸ்ட் நம்ம பயிற்சி செஞ்சு போதிய அளவு உணவு முறையை பின்பற்றி நம்ம 100 வயசு இருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 65 வயசு 70 வயசு வரைக்கும் வந்து கூட கிளம்புற தொந்தரவு பண்ணா பார்த்துக்கணும். நம்ம உணவு முறை வந்து ரொம்ப வயசு பண்ண முடியும். அதோட முக்கியம் இந்த மாதிரி பிரிச்சுக்கம் பண்ணக்கூடிய வந்து தயவுக்கு ஒரு 6 மாதம் ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ஸ்நானத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதையும் சொன்னாங்க. ஈரோடு கிளையை விட்டு இந்த 2 கிளை இருக்கு ஈரோட்டில். கிட்டத்தட்ட ஒரு 7000 பயனாளிகளுக்கு 44 கோடி, சார் ஒரு ரூபாய் 2 ரூபாய் இல்லை, 44 கோடி கிளைம் வந்து ஈரோடுக்கு மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். இதே பெருந்துறையோ பவானி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஈவெண்ட் இருந்தாலும் சரி நம்ம திருச்சி முன்னோடு பார்த்தோம் அப்படின்னா பார்ப்பாரு. Sir,